என்னன்னா கவர்மெண்ட் ஜிஹெச்ல பெட்ல கிடக்குறீங்களா பாருங்க. அதுக்குள்ளேவா பாலும் பண்ணு வாங்கி கொடுறேன். சொல்லுமா எங்க பிபி ஊதி அது அவங்க அம்மா இவங்க அம்மா அவங்க அம்மா தான் பிபி ஊதி நான் அப்படியே சொன்னேன் நினைப்பா இல்ல ஐயா நான் அப்படியே சொன்னா அப்படி சொன்னேனா பாரு ஆனுட்டாங்க யார இருந்தா இல்லடி எங்க பிபி ஊதினா நாங்க சுருமணி சொல்லி சொல்லமா ஐயோ எங்க நாத சொல்லுமா இது என்ன கரகாட்டம்க்கு ஆரம்பத்துல வரங்க நாக எல்லாம் கலந்து வரும்டா டேய் தேவடா சரி ஏங்க சொல்லுமா இப்பேர்பட்ட ஊர் சரத்துக்கு முன்னாடி நான் ஒண்டே வரவனாக தன்ன தனியா வந்திருக்கனே ஆமா 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 யாருக்கிட்டங்க போவடா நம்ம மாமா சேகர் மாமா கிட்ட போ ஐயோ ஐயா வர அக்னி போய் சேகர் மாமா கிட்ட போயா ஐயோ சாமி ஆளே அத்தா ஷோட் இருக்கற அப்படி சொல்லுமா சொல்லுமா ஏங்க ஓய் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணுங்க ஆளு வேணுமா ஆமா ஏமா அந்த வழியிலேயே போனீங்கன்னா யார் மெயின் கட்லயே உலக அழகமா என்ன சொல்றீங்க இன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல அப்படியா ஆமா ஆமா சரி நான் அப்படியே நல்லா போய் பார்க்கட்டுமா அவன் பேர் என்ன தெரியுமா என்னங்க பேரு ஆளு தான் பிடிக்கிறான்னு நினைக்காத பேர் எல்லா வீட்லயும் யூஸ் பண்றாங்க என்னங்க சொல்றீங்க எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றாங்க அவன் பேர் எல்லார் வீட்லயும் இருக்கும் என்னங்க சொல்றீங்க அப்படி ஆமாமா ஓய் இவன் பேர் எல்லார் வீட்லயும் இருக்கா நோட்டீஸ்ல வந்து பேர் தான் போட்டுக்கறாங்க என்ன பேர் தெரியுமா நோட்டீஸ்ல தான் போட்டுக்கறாங்க எல்லாம் எங்க பாரு அவன் பேர் தாங்க அப்படி என்ன பேரா இருக்கும் பேர் என்ன பேர் தெரியுமா ஐயா உங்களுக்கு யாருன்னா தெரியுமா என்ன பேருன்னு அட வாய் திறந்து சொல்லுங்க சக்காளீங்களா வேலமா சொல்லுங்க சிலிண்டரா தெரிஞ்சுக்கிட்டா சரி ஆரி சிலிண்டர்னது கேஸ் ஆறு சிலிண்டர்ல ஒரே சிலிண்டர் தான் யாரே சிலிண்டர்னாங்க பாரு சரி சரி அப்படினா உங்க பேரு சிலிண்டர் ஏய் ஓய் அமரதாடா யா ஆரி சிலிண்டர் நல்லா இருக்காது அதுதான் துணி போடுறது ஆமா ஏங்க யூடியூப்ல சிலிண்டர்னு போடு பாருங்க அப்படியே குட்டப்பம்மியாட்ட வந்து நிப்பான் அண்ணா கொல்ல ஓய் ராசனா இருப்பியா நல்லா இருக்கறியா நல்லா இருக்கறனே அண்ணா ஓய் அவங்க கேட்டாங்களா அவன் பேர் என்னன்னு அதெல்லாம் ஒரு விளம்பரம் என்ன புண்டை விளம்பரம் புண்டை மட்டும் கொள்ள ஊதி அழுத்த கூதி ஐயோ என்னங்க இவ்வளவு காத்து வராரு அப்படியே ஆமா ஓய் எங்க சிலிண்டர் மாமா ஆரே சிலிண்டர் மாமா எங்க சிலிண்டர் மாமா ஐயோ கொல்ல வந்து நின்னு பேசுறா அங்க போய் அதான் ஐயோ கொல்ல ஓய் என்ன போல சிலிண்டர் மாமாங்குது பேரதா ஒண்ணு டக்குனு அண்ணா ஓய் பேரப்பட்ட புள்ள வந்துடா நான் பாறையில போறேன் ஐயோ பாறையில போ நான் பொரி அடிச்சிட்டு வந்துறேன் பாட்டு பாறையா சரி பாரு கோய முத்தர கலந்து வத்தல வாய்ஸ வச்சதடி அடியே கொஞ்சம் போது விட்டு வந்தா போடி போடி வாடி வாடி கோய முத்தர கலந்து வத்தல வாய்ஸ வச்சதடி அடியே நீ குமைய போது தெரிஞ்சு போது அதேனா நீ போய் பாத்து எல்லாம் நாசமா போயிடுவே நீ சீக்கிரம் நாசமாய் போயிடுவே ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னால அத வச்சிரப்ப தொக்கணும் தன்னால மச்சான் வாயில புளுத்தி வச்சா ஒரு செத்து போயிரப்பா அத்தம்மாவ சுண்ணில வச்சிக்க அத்தம்மாவ சொன்னது ஏடா என்னோட பெரிய ஆளா போறா ஐயோ சாமி நான் நீ பாடவே பாடாதா அடி அம்மம்மா இன்னும் போனால் போகட்டா சாப்பிட பேசிக்கொண்டு இருந்தா நீங்க நேரங்கள் ஆகிவிடும் அப்படி இருந்தாலும் இன்னும் சீராக அமைந்திருக்கும் சரித்திரமான சிங்கார பொன்மேடை தீப ஒளிய தெய்வீக சபையும் அமைந்திருக்கிறது என்னடி காரணம் இது என்ன காரணமோ பருப்பு காரணமோ இல்ல சரி அதுக்கு மத்திதான் காரணம் நீ எல்லாம் அப்படி போயிடுவ இல்ல இப்படி போக மாட்டேன் அப்படி போய் யூட்டன் எடுத்து அப்படி போயிடுவேன் அடி அம்மம்மா வைத்திருக்கக்கூடிய நாடகம் எதற்காக என்ன காரணம் யாரால அரங்கேற்றா என்ன குஞ்சு மேல ஆசைப்படுறாடா ஐயோ சொல்லுங்க நீ கேக்குறாயா நான் வச்சுக்கிட்டே நான் வஞ்சனையா பண்றேன் பூரா சுருங்கி போஷாயா உடம்பு அவங்கிட்ட இல்லமா அது எங்கேயாவது நோட்டீஸ் கொடுக்கலையா வயசு குழந்தை
ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கூட ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அடி ரக்கம்மா கையத்தட்ட அவ்வளவு முத்துசாமி திருக்கோவில் ஆமா திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்காக இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அம்மா அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்னுடைய நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் 4 வண்ணியின் பிறப்பு சரி இல்லையோ வாதாபி இறப்பு வண்டியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு புராணம். புராணங்கள் எத்தனை இருந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த புராணம் என்ற புராணத்திலே சிறந்த புராணம் ஆமா வீர வன்னிய புராணம். வன்னியர் புராணம் பன்னீரும் ஒன்று ஆமா கடையில விக்கிற பன்னீரும் ஒன்று ஆமா அடைக்க ஒரு கை அணைக்க இருக்கை ஆமா அண்டினால் ஆதரிப்பா முந்தனா மூச்சு பிடிப்பாங்க செத்து போயிருவ ஆமா உஷாரு. அதனால் வன்னியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வீர வன்னியர் பிறப்பு வாதாபி இறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன, என்னை கொண்டு என்னென்ன நடக்க போகிறது பொண்ணா நாங்க 30 பேர் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போவோம். வேச்ச ஒரு வேச்ச 2 வேச்ச 30 வேச்சுங்க. என்னால் என்னென்ன நடக்க போகிறது நான் ஒவ்வொன்றா சொல்லட்டுமா? சொல்லாத, நான் பாதுகாப்பு பண்ணிக்கிறேன். அப்படியா? நான் யார் தெரியுமா? அம்மம்மா ஓய் ஓய் என்ன நடுவுல ஒரு பணமரம் நிக்குது. யாருமா குழந்தை அழுவுது அடியில போட்டு உட்காருங்க.
ஏய், ஓய், அடியில போட்டு உட்கார்ந்து அந்த குழந்தை என்ன கதியா வருது? அடியில போட்டு உட்காரணுமா? அடியில போட்டு உட்கார்ந்து அரியா குழந்தை தெரியாதும்மா, சொல்லி கொடுப்பா. சரி சரி உன்னிய அறியா சரி வா. அடி அம்மம்மா, ஓய், ஓய், என் பெயர் என்னவென்று உனக்கு நன்றாக தெரிந்ததா? விவரமா சொல்லுமா. அப்படியா? நான் மலர் முக வந்தன ரூபி. என் மன்னனுக்கு நான் ஏற்ற தேவி. நான் அண்ணன் போல் நடந்தால் எனது பிள்ளை குளிக்கிறேன். தீநாயமடா தாயே. ஈகிலாம் பாரு, பறக்குது பாரு, எங்க ஓடுதுன்னு. ஏய், ஓய், ஓய், 1000 தாதிமார்கள் ஆரத்தி சேர்ந்திருக்க. இப்படி ஓடாடி வந்திருக்க கூடிய வந்திருக்கக்கூடிய. என்னுடைய பையன் அம்மா. ஓய் இங்க பாரு. என்னுடைய பெயரோ மணிமந்திர மாலை. பெயர் மணிமந்திர மாலை. ஆமா, அப்படி மந்திர மாலையாக இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? ஓவரை நண்டோடாட்டம் பேத்து போடுவான். எடுத்தோன்னா என்ன திருமணம் செஞ்சவர் யாருங்கிற? ஐயோ, வேற என்னன்னு சொல்லிட்டா? சென்ட்ரல் ஏத்திட்டு போயிருவான். ஓய், நீ ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கதையை சொல்றா டீ குடிக்கிட்டு. என்னது? எல்லாத்துக்குமே தெரியும், இன்னும் கல்யாணம் ஆகல, காப்பு லக்கணும். ஏன் கல்யாணம் ஆகல? பேச்சாரு போய் அத்தை மாமியால தண்ணி கொண்டாரு, மாமியால ஜெயிட் அடிச்ச அப்புறம் புளுத்துமா? அத்தைடா டேய். இல்ல, பொண்ணோட அம்மா தண்ணி கொண்டாந்தா. அந்த முதுமணி ரமேஷ் நாய்க்கத்தான் கூட்டு போனா அப்படி. வாடா கோமாளி, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குதுன்னு. ஆட போய் பொண்ணு பார்த்தோம்பா. வாடா, பொண்ணு பிள்ளை என்ன பண்ணிவிடா, பொண்ணு பிள்ளை வீட்டுல இருந்துட்டான். அவங்க அம்மா தண்ணி கொண்டாந்தா. ஓ, இதுதான் பொண்ணு பிள்ளையாட்டங்குது. அவங்க வயிற்று பிள்ளையா தந்தா. உன்ன மாதிரி ஒரு 60 வயசு. ஏய், சரி சரி உன்ன மாதிரி அவன் கூட சொம்பளை தண்ணி குடிக்குவான். தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அப்புன்னு அரை முண்டவையா அரை பத்திர கண்ணு அடிக்கிற அப்படிங்களா? ஏடா என்னையே எப்படி கண்ணு எடுக்கணும், உன்னை என் பிள்ளைய என்னடா பண்ணலாம்னுக்குற? இல்ல, பொய் சொல்ல நெசமாலுமே பொண்ணோட மாமியா தான் நல்லா இருந்தா. பொண்ணு யார் சொல்றா பாமாலே? செல்வத்துல கல்யாணமே ஆகாது போ. ஏன்? இல்ல, பொண்ணு கூட மாமியார் நல்லா இருக்கிறாங்கிற பாரு. மாமியார் தான் ஏற்கனவே மாமனார் வச்சிருக்கிற. அப்படி அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பாங்க? மாமனார் தான் வைக்கிறேன், நான் வச்சிருந்தேன், என்ன தப்பா? ஓய் கோமாளிக்கு 60 வயசு ஆயிப்போச்சு. இங்க பாருமா, இந்த பொண்ணு தானே அத்தை வந்து இங்க அப்பா அத்தை அரைமுறைத்தம்பா பெருவி நீங்களே சொல்லுங்க. அத்தை அரைமுறையா இல்லையா? பாரு, அந்த அப்பன் பாரு, அந்த ஏடுமிக்க தூண்டு போட்டு. சரி வா. ஆமாடா கோமா. அடியா மம்மம்மா. ஆமா, அடியே. ஏய், அடிச்சனா வச்சிக்க. சரி சரி சரி. இப்போ நம்ம எத்தனடி விட்டானே கண்டுபிடிக்கிறது? அத்தம்மா மேஜர் மூத்திரக்கு அந்த விட்டு விடுது. ஏய், அதிலடி இங்க நாம எதிர விட்டங்க. உன் பெயர் மணிமந்திர மாலை. ஆமா. அப்படி மணிமந்திர மாலையாக தொட்டாலும் சரி. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? அடியே ஐயா. சொல்றீங்க ஐயா. ஏனாயா யூடியூப் போடுறாங்க, எனக்கு பைத்தியம். என்னங்க 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 என்ன கெட்ட வரதுல கேக்குறீங்க? பைத்தியக்காரன் ஆகாதம்மா. ஐயோ, மத்தவங்களுக்கு நேரா தாங்க. அது எங்க கிராஷா போயிடுச்சு? சரி சொல்லுங்க. அம்மம்மா, என் தாய் தந்தைகள் நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறக்கப்பட்டவள் தெரியுமா? அம்மா என்ன பெற்றவள் யாரோ?
இருமா அண்ணா டீ காரனே யார் நாங்க உட்காந்துருக்க அனைத்து பேத்துக்குமே டீ குடுக்குறாங்க இங்க காசு வாங்கிக்கிறானோ அது அவங்களுக்கு தெரியாதா? சரி. அம்மம்மா, ஓய் என் தாய் தந்தையர், என் தாயின் பெயரோ இந்திராணி, என் தந்தையார் தேவேந்திர மன்னன். ஓ தேவேந்திர மன்னன். தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. ஆமாண்டி, தேவருக்கெல்லாம் அதிபதி. ஆமா. அப்படி தேவேந்திர மன்னனுக்கு மகளாக அம்மாவுக்கு நான் தான் வந்து செல்லமா பிறந்தவன். ஓ உன் பேர் தான் செல்லமாளா? செல்லமாளா? இவ்வளவு நேரம் மந்திரமாலான்னு சொல்ல தெரியல. ஆமா எங்க அப்பா ஏன் நான் தான் கடைசியா பிறந்தவன், கடைக்குட்டி சிங்கம். ஓ கரகட்டி சிங்கம். ஆமா. அவுத்து பார்த்தா தூங்குமே. சொல்லணுமா? ஆமா பெருசா தூங்கும். ராயா ராமாயணம் படிக்கிற அச்சாடு என்ன ஊரு நீ எல்லாம்? நான் பிறந்தூரே தான். அவன் சொந்த ஊர் பெரும்பாலுமா அம்மம்மா, அடியே, எனக்கு முன்பதாக யார் யார் பிறந்தா? எத்தனை பேரு? அப்படியா? ஓட்டு ஓட்டு போட்டியா? ஐயோ சாமி, அந்த வேலையாவது முதலாவதாக என் அண்ணன் சித்திரசேனன் பிறந்தா. அதற்கு பிறகு தெய்வ யானை. நான் தான் கடைசியா பிறந்தவன் மணிமந்திர மாலை. அப்படி நான் பிறந்திருந்தாலும் நான் யார கல்யாணம் செஞ்சேன்? நீயே பேசிக்க. ஐயோ ஏன் வாழிங்க? அவன் கேள்வி கேட்டா தான் நீங்க சொல்லணும். அப்படியா? சரி கேளு, என்ன கேக்குற? அப்படி 3 பேர் பிறந்திருந்தாலும் சரி திருமணம் நடந்துச்சா? சரி சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ ஐயோ, என்னையும் கூட்டிட்டு போய் பண்ணாங்கடி. என்ன சோழ காட்டுலியா? கல்யாணம் தானே. நீ பைத்தியக்காரி, நான் அது ஏன் சொன்னேன்? ஏய், ஒரு பெண்ணாக பிறந்தவள், ஒரு பெண்ணாக பிறந்தவள் நக்க பருவம் வந்த உடனே எல்லாரும் மஞ்சள் திரையிட்டு திரைக்கு முன்ன வெளியே உள்ளார வச்சு அவளுக்கு என்ன கொடுப்பாங்க? வாயில புரண கொடுப்பாங்க. எனக்கு என்ன தெரியும்னா? ஏய், ஒரு பொம்பளை வயசுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கிறாங்கல்ல, அப்ப மஞ்சள் திரை போட்டு என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னேன் நானு. அதெல்லாம் உனக்கு என்னன்னே தெரியாதுமா. தெரியாதா? கல்யாணமும் இல்ல, ஒரு கல்யாணம் ஏய், கையில வேப்பிலையே கொடுப்பாங்க. யா பேய் பிடிச்சு வச்சினா? ஆமா, உனக்கு நல்லா தெரியுது வேப்பதான். அவர் நிறைய பாத்துருப்பாப்பியாட்டீங்க. அட அம்மம்மா, நான் யாரை திருமணம் செய்தேன்? ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்ப ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு நேத்து தாண்டி ஆயிப்போச்சு. என்னது ஆயி போச்சா? ஆமா, நேத்தே தான் எனக்கு ஆயிப்போச்சு. தண்ணி கொண்டாந்து கொடுங்க ஆயி போயிடுச்சான். நாக்கு போடு. யாரு? ஏய் மத்தலகாரன் யாரு படிச்சதுங்க? ஆயாலி. ஏய் மத்தலகாரன். தண்ணி உள்ள இல்ல. வேற என்ன பண்றது? ஆக போறதா? தண்ணி உள்ள இல்ல, வேற என்ன பண்றது? சாமி நம்பறானோ. என்னால முடியாதுடா அப்பா. அதே காஞ்ச கோட்டி போயிருக்கு. போய் போய். அட அம்மம்மா, நேத்து எனக்கு என்ன ஆனது? ஐயோ, அது நினைச்சாலும் எனக்கு என்ன வெக்கமா வருதுடி. நீ வைக்க போற. ஆமா, ஏசமா நெசமாலுமே சத்தியமா எனக்கு அதுல முன்ன அனுபவமே இல்ல. ஏமா வெள்ளக்கிழமை வந்து தொப்பூருக்கு வந்துட்டா போன் பண்ணா வளைச்சிட்டு வீட்டுக்கு போறவன் நீ 4 நாள் கூத்து வரலப்பா. ஆமா, வளைச்சிட்டு கூத்து போயிடுறது. பழைய பிசினஸ் இருக்குது, பழைய வியாபாரம். பாத்திரம், இரும்பு, பித்தளை ஜாமான். வியாபாரம் பண்றேன் அப்படி. அந்த வண்டி குண்டா வியாபாரத்தை பண்ணி தான். ஆமா அப்பா. அதெல்லாம் கேட்டாங்களாடா? விளம்பரம். அட அம்மம்மா, நான் யாரை திருமணம் செய்தேன்? அவர் எப்பேர் விட்டவர்? அந்த எந்த குலத்தில் பிறந்தவர்? எந்த வம்சத்தை சார்ந்தவர்? அவர் வீர தீர புஜமலம் எப்படி தெரியுமா? சமஜங்கள் ஆசையுள்ள சமயங்க நாயகரோ
அவர் வீர தீர புஜபலம் எப்படி எப்படி அம்மம்மா கோபத்திலே சிறந்தவர் சிறந்தவர் எப்படி கோபத்தில் சிறந்தவர் ஆமா என் கணவர் பெயர் கணவர் பெயர் அவர் பெயரோ உத்திரவண்டியன் உத்திரவண்டியர் ஆமா அப்படி உத்திரவண்டியரை திருமணத்தை செய்திருந்தாரு ஆமாண்டி அம்மம்மா ஏதோ காரணமாக நேத்துதான் கல்யாணமே ஆச்சு ஒரு நேத்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு இன்னும் அது நடக்கவே இல்லடி என்ன அப்புறம் அங்க போய் நான் அங்க நோக்கி போனோம் நடக்கிறதே போறாங்க கம்பெனி நேத்துதான் கல்யாணம் ஆச்சு நடக்காம இருக்கிறது கல்யாணம்னா என்னடி திருட்டு முண்டா கல்யாணம் ஆனவங்களுக்கு அடிக்காதுங்க எனக்கு என்ன தெரியும் ஐயோ எனக்கு இன்னும் ஆகவே இல்லையே எல்லாம் குச்சி கலங்கறதுக்கு குத்திக்கிட்டு இரு போ ஏய் கோமாளே ஏன்டா சொல்றா ஏய் சூரியனம்ல நடக்கிற மாதிரியே இருக்குடா அவர் இன்னும் வர கணமே கணவரே கண்கொண்ட தெய்வம் என்று தங்களுடைய திவ்ய பொறுப்பான கமலங்களுக்கு அநேக கோடி வந்தனம் சாமி பணித்தேன் மன்னா. மன்னன் பாதத்தை கடவுளின் பாதமாக கருதி பிறந்ததனால் ஓஹோ, இந்த மன்னன் அருகாமையிலே சரி எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? அப்படிங்க பெண்ணே, அண்ணா. பாதமதி நீ பணிந்தாய்.
பாதமாக கருதி பணிந்ததனால் இன்று போல் என்றும் இந்த வன்னியின் அருகாமையிலே வன்னியாபுரத்திலே சீரன் சிறப்பாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா? ஆமா மன்னா, கணவனுடைய பாதத்தை கடவுளின் பாதமாக போற்றி சென்று வணங்கியபடியா என்னை போன்ற பெண் குலம் எல்லாம் வாழ்குமா வாழ்குமா விஜயத்தில் கோடிகாலம் என்று வாழ்த்து உரைக்கிறீரா மன்னா? என்னே மன்னா, என்ன மரமலை தந்தது என்ன? மன்னா, என்னடி நேற்றுதான் நம் இருவருக்கு திருமணமானது. ஏங்க ஏங்க அடியே இவ்வளவு நேரத்துக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அதை கொல்றதுக்கு ஆளுடா அவனுக்கு சொல்லுங்க. நல்லா பிச்சை விட்டு போயிடாரு கம்னு. ஆமா ஏய் மாமா, அட ராமா அடியே என் தாய் தந்தைகளை வெக்க பார்க்காத மாமா, எனக்கு என்ன வெக்கமா வருது. ரத்தமா வருதா? இந்த வன்னியாபுரத்திலே பார்க்காதீங்க மாமா. ஏய் வன்னியாபுரத்திலே வன்னியாபுரத்திலே இந்த வன்னியனை பிறக்க வைத்து ஆமா. மணிமந்திர மாலை திருமணம் செய்து வைத்து ஆமாங்க. எதிரியை அழிப்பதற்காக உன்னை பிறக்க வைத்தேன் மகனே என்றார். ஆமா. அதனால் தாய் தந்தை அழைத்து இந்த வன்னியனை ஏன் அக்கிரித்து இதை பிறக்க வச்சீங்க? என் எதிரியை அழிப்பதற்கு எதிரி அழிப்பதற்கு பிறக்க வைத்தார். ஆமா எதிரி அழிப்பதற்காக என்ன வகை செய்ய வேண்டும்? இந்த வன்னியன் பிறந்து ஆமா. எதிரி தேவர்களை காப்பாற்ற பிறக்க வைத்தேன் என்றார். எதற்காக? எங்கே அந்த எதிரி எப்படி அழிப்பது அப்படி என்ற ஆலோசனை செய்ய வேண்டும். என் தாய் தந்தை மாமனார். ஆமா உமா மகேஸ்வரி அந்த சிவபெருமான் இருவர்களையும் சந்தித்து இதற்கு தக்க ஆலோசனை செய்ய வேண்டும். புறப்படு பார்க்கலாம். கூப்பிடுங்க, ஓட்டு. ஏய், டீகள் கேக்குறாங்க. ஏய், வாங்க, கரகம் பிடிச்சு வை. ஓட்டேன்னு கூப்பிட்டேன். எப்ப ஏய், புறப்படு பார்க்கலாம். கேளுங்கள் சபையர்களே, உத்தரவணியராகப்பட்டவர் தன் தந்தையாராகப்பட்ட பொன்னானப்பட்ட சிவபெருமானை அழைக்க சிவபெருமான் தர்பார் அவரால் வெற்றி செய்தார்.
சாமி. தெய்வ நாட்டிலே கூடினால் தேவர் சபை. இந்த பூலகத்தில் அமர்ந்தபடியா இது ஒரு ராஜ சபை. இந்த ராஜ சபையில ஆனால் பிறந்தவர்கள் அம்மமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் கடல் அலைபோல் இருக்கிறார். ஆமா. அதாவது பச்சையம்மன் பச்சையம்மன் பண்டிகை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து பங்காளிகளும் அண்ணன் தம்பிகளும் ஊர் பொதுமக்களும் ஆமா சாமி அவர் ஒரு கையில உள்ள நன்கொடைகளை அம்மனுக்காக கொடுத்து ஆமா சாமி இதோ இந்த விழாவை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஆமா சாமி ஆண்டவனுக்காக அம்மனுக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா சாமி. என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் புராணத்திலே சிறந்த புராணம் வீர வன்னிய புராணம். 4 வன்னியின் பிறப்பு இல்லையோ வாதாவி இறப்பு. அதாவது ஆமா சாமி சிவபுராணத்துக்கு ஒப்பானது. ஆமா சாமி. இதுல அந்த இது கொஞ்சம் சிறந்த கதை பாடல்கள் என்று வன்னியர் புராணம் என்று அதாவது பிரிச்சு எழுதப்பட்டு விட்டது. ஆமா சாமி. அதனால இன்று நடைபெறும் நாடகத்தின் பெயர் 4 வன்னியர் பிறப்பு என்று சொல்லப்பட்ட இந்த வன்னியர் புராணம் என்று சொல்லப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த அரங்கேற்றம் செய்த பெரியோர்களும் சிறியர்களும் தாய்குலங்களும் இந்த அம்மன் பச்சையம்மன் துணை இருந்து இவர்களுக்கெல்லாம் பேர் வலித்து நோய் நொடிகள் இல்லாத இதோ பாதுகாக்கும்படியாக அம்மன் பாதத்தை வணங்குகின்றேன். இந்த நாடகத்துல நீங்கள் யாரு? என் பெயர் என்ன? உன் பெயர் என்ன தெரியுமோ? மகேஸ்வரர். ஆமா. அப்படி சிவபெருமானாக இருந்தாலும் உன் பெயர் மகேஸ்வரன். சிவபெருமான் உண்மை. சிவபெருமான் சொல்றிய சாமி நீ ஒரு கடவுள். சிவபெருமான் என்பவர் ஒரு கடவுள். சரி. நீ கடவுளாக இருந்தாலும் இந்த கடவுளையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? நீ எப்படி பிறந்தவர்? சரிப்பா. கொச்சி போட்டு முடிக்கிற. ஏஜாமி ஏன் நான் சொல்றது நீ ஊன்னு கேட்டேன்னா? ஏன் நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா என்ன? சம்பளத்தை வாங்கலாம் 50,000. என்னமே நீ எடுத்து கொடுக்குற அப்படி? ஓய் நீ எடுத்து கொடுக்குற அப்படி? சம்பளம் 50,000. 2 சிந்து மாட்டு காய்ச்சி கொடுத்து உங்களுக்கு புலத்தர புலத்துக்கு டீ வேற. சாமி எடுத்து சாப்பிட்டு கொடுத்து நீ எடுத்துக்கியடா? யாரு? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. அப்படியே பட்டவங்க பெண்ணாகரத்துல கூழ் வாங்கி கூட குடிச்சு காய்ச்சி கொடுக்கல. ஆமா. நம்ம யார் எங்க போனாலும் கொடுக்குறது இல்லையா? ஆச்சுன்னா ஒரு பைசா. ஏன் போனாலும் எப்படி? எல்லாம் குடிச்சுட்டாங்க. கடைசியில் நான் போய் வாங்கி குடிச்சுட்டு நான் காய்ச்சிக்கிறேன். சரி பரவாயில்ல போயிட்டோம் அப்படிங்கிற. ஏன் அப்படி? வாஜர் கொடுத்துட்டா அப்படியே அது கொடுத்த பின்னாடி சரி பணம் பார்க்கட்டும். கடவுளாக இருந்தாலும் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பிறந்த ரகசியம் என்ன? எப்படி பிறந்த? ஆமா சாமி.
அது விளக்க வேண்டும். நான் யாருடைய அம்சத்தினால் பிறந்தவன்? வடப்பினால் பிறந்தவன். மத்தாளம் பொட்டி குரல் பூரா தண்ணி காய வைக்க போயிரும். உஷாரா இருங்க. ஊத்திக்கிட்டு போ. சரி சரி அப்படின்னா வேணாம். ஓய் ஏன் தண்ணி காய வைக்கிற? எனக்கு வயிறே அது வாங்கிட்டாங்க. அவங்க யாரும் இல்லைங்க. பாரு நான் இங்கே தான் 9 நமக்கிறவங்க இங்கே தாங்க. எப்படி பாரு ராகு கேது சுக்கரன் பாரு பொட்டிக்கார தான் சோரி. நாங்க 4 பேர் இல்லைனா நீ சோத்துக்கு சுண்ணி தான் ஊம்பணும். இப்பேற்பட்ட சபையில அவங்களை இழிவுபடுத்தி பேசி ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை தானே வாங்கினேன். அவங்க என்னத்தானே பேசுறாங்க? நீ வந்து உன் வேலையை மட்டும் சொல்லு. சரி 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 நாங்க 2 பேரும் அடிப்படுவோம். சரி 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 சரி. நீ மத்தாளம் சரி மாதவா, இந்த உலகத்துல முதலாக சக்தி உமையவள் உருவானா. உமையவள். ஆமா சரி. அப்படி உமையவள் உருவாகி பார்க்கின்ற போது சரி உலகத்தை உற்பலம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றா ஆடவர்களே இல்ல. ஆடவர்களே இல்லை. இல்ல சரி நாம பெண் மட்டும் தோன்றிருக்கிறோம் என்று அவருடைய சக்தியினால இந்த சிவபெருமானை படைத்தாள். சிவபெருமானை படைத்தாள். அப்படி பிறந்தவள் எப்படி பிறந்தாள்? எப்படி பிறந்தாள்? முக்கண்ணோடு பிறந்தாள். முக்கண் படைத்தவள். முக்கண் படைத்தவள். அப்படி முக்கண்ணோடு பிறந்து என்னை பிறக்க வைத்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க என்று கேட்டா. சரி. அப்ப அவ அருகில் என்னால போக முடியல. நிலம கட்டு போயா? நம்ம வயசாகி போச்சா? அதுலடா அவன் நெத்தை கண்ணானது என்ன சுட்டு எரிக்கிறது. சுட்டு எரிக்கிறது அருகில போக முடியல. இத தெரியாம பல ஆண்டுகளாக அவ என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள், மங்கையா ஏற்றுக்கொள்ளுங்கள் கேட்கறது. துரத்திட்டே வரது நான் ஆகாதுன்னு போயிட்டே இருக்கிறேன். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து இதை இப்படியே விட்டா ஆகாது. இந்த பெண்மணி நம்மளை விட போறதல்ல என்று
நான் தந்திரமாக என்ன செய்தேன்? என்ன செஞ்ச? நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆ, அப்படி திருமணம் நான் செய்வதா இருந்தால் இருந்தால் நெத்திக்கண்ணு எனக்கு கொடுத்தியானா உன்னை மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று. பாருங்க உனக்கு ஒரு ஞாபகத்தை. ஆமா. ஓ, ஆ, அப்ப கணவனுடைய ஆசை ஆசை. போகல அவளுக்கு. ஆ, ஆ. அதனால நெத்திக்கண்ணு எனக்கு கொடுத்தா. நம்மளுக்கு தேவை கணவன். ஆமா. நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்துடலாம். அது பெண்களுக்கு இலகன மனுஷி. ஆமாங்க, எங்க வீட்டுக்காருக்கு இலவன மனுஷி தான் சார். விடிய விடிய ஆடி இப்படி போய் 2000 ரூபாய் கொடுத்தாலுமே போட்டு குமுறு குமுறுன்னு கும்பிட்றான். கொள்ளக்காரன் காலை மட்டும் தொட்டு தொட்டு கும்பிட்றான். என்னன்னே தெரியல. தேவையா முட்டை கொள்ளுக்கார காலம் வேணா கும்பிடுறான். ஆ, இனி 2000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுத்தாலும் என்ன மயட்டு பிடிச்சிட்டு அடிக்கிறான், கூக்கடையை பிடிச்சிட்டு அடிக்கிறான். கொள்ளுக்காரன் என்ன செய்யறான்? அவன் கொள்ளுக்காரன் காலை தொட்டு கும்பிடுறான். அவரு ஏதோ காசு கொடுக்குறாரா? அந்த என்ன சேனின்னு இல்லைங்க, மொத்தம் அவர் காலை தொட்டு கும்பிடுறான். இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி போச்சுறான். என்னன்னு நானும் பல வருஷமா கண்டுபிடிக்கிறேங்க, முடியல. ஆமா, ஏன் நேத்து ஒரு வல்ல கொடுத்துக்கு? என்ன உடம்பு சரியில்லை இருந்துக்கிறாப்பீங்க? இல்ல கிடையாது, அந்த பெரும்பாலைக்கு மேல அந்த டர் இருக்குதே, ஆமா. அங்க வந்து இறங்கிட்டு அப்படிங்க ஒரு தொந்தரவு இருக்குதுன்னு. கொல்லல ஓய், கூத்தாடி வந்துங்களா? ஆமா. என்ன அது கோண பயில போய் இறங்குனியா? எதுக்கு? நீங்க இறங்கிட்டியாமா? சொல்றாப்பியா? அங்க நீ இருப்புன்னு தான் இறங்கி பார்க்கலான்னு பார்த்தா அங்க நீ அட அலுப்ப போய் நான் தான் கூத்துக்கு வந்துட்டேன். நானும் அதுக்கு தாண்டா வந்தேன் கூத்துக்க. இப்படியா கவனத்து பொழைக்கிறது? ஏச்சாங்க இல்ல இப்படி நீ மண்டையா பொழைச்சா எப்படி பொழைக்கிறது? சொல்லணுமா மண்டன்னு? தெரிஞ்சு போச்சு. எப்ப மண்டையானா? அப்பா கொள்ளக்காரத்தான் எங்க கூட கறி வச்சுக்கிறாப்பியா? அது என்ன எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். நான் சொல்றேன். ஏய், ஓய், கூட்டுக்காரிக்கிட்ட நாய் போக மாட்டாரு. அந்த நாய் போக இந்த நாய் போகுதுல. வாடா. சரி சரி. அப்ப அந்த நெத்தி கண்ணை சரி. சிவபெருமானுக்கு வைத்த உடனே சரி. அந்த பெண்ணை கண்ணுற்று நோக்கினேன். அவனிடமே எரிந்தான். ஓ, பத்தி எறிந்து விட்டா. பத்தி எரிந்து விட்டான். அப்படி பத்தி எரிந்த உடனே சரி. அவள் ஆவியாகப்பட்டது, உடல் கருகி விட்டது, ஆவியாகப்பட்டது. என்னை மனம் முடிக்கிறேன் என்று நெத்தி கண்ணை வாங்கினீங்க, இப்படி எரிச்சுட்டீங்களேன்னு கேட்டான். ஓ, அந்த ஆவியாகப்பட்டது உன்னை கேட்கின்றது. ஆமா. அப்ப பெண்ணே, என்ன நீ படைத்தவள், நீ எனக்கு தாய், தாயாக முடியும். தாய்க்கு சமமானவன். ஆமா ஆமா, தாய்க்கு சமான மங்கையை திருமணம் செய்து மனைவியா எப்படி ஏத்துக்கிறது? ஏத்துக்க முடியும். முடியாது. இருந்தாலும் அதனால உன்னை நான் எரித்து விட்டேன். இந்த ஜென்மங்கள் போகட்டும், சரி. அடுத்த ஜென்மங்கள் ஒன்று இருந்தால் இருந்தால் உன்னை நான் திருமணம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்தேன். அப்ப அவ யாருக்கு மகளாக பிறந்தா? யாருக்கு? நான் எப்படி திருமணம் செய்ய? எப்படி இந்த வாட்டப்பட்டி என்ன பருவதராஜனுக்கு சபையில் நிறைய மூதாதிகளும் பெரியவர்களும் தாய்களும் அமர்ந்திருக்கிறாங்க. தவறான வார்த்தைகளை
விட வேண்டாம். சாமி சிவபெருமானே, உன்னிடத்தில் அது ஏதாவது தவறா பேசியிருந்தனா சாமி மண்ணா இந்த மண்ணு புழுதியா போட்டு போக. ஏற்கனவே புளியாத்தானே இது தாயாளி. எப்படி சொன்னாலும் அதுக்கு சத்து அடிக்கிறாங்க. எப்படி சொல்லு, நல்ல அறிவுரை சொன்னாலும் அதுக்கு சத்து அடிக்கிறான். எல்லா சந்தையும் அடைஞ்சு போடுறேங்க, ஒரு சந்தை அடங்க முடியல. நம்ம பண்ணிட்டோம். நானும் ஒரு 5-6 வருஷமா அடைஞ்சு பாக்குறேன். ஏண்டா இந்த குரானா நோய் உனக்கு வரலையாடா? சாமி உங்களை சாவடிக்காம நான் சாவ மாட்டேன் சாமி. வந்ததெல்லாம் வந்துச்சுங்க, அது எப்படியோ ஆஸ்பத்திரியில போய் காப்பாத்திக்கிட்டான். சாமி சத்தியமா நீங்க எல்லாம் கூட கொரோனா வச்சு போட்டீங்க. இந்த மனுஷன் ஒரே ஊசி கூட போடல சார். டாக்டர் வந்தாங்க நான் கரடி அடிக்கிறேன் சாமி. ஆமாங்க, இறந்து அதனால தப்பிச்சுக்கிட்டேன். அப்படி உமையவள் பர்வதராஜனுக்கு மகளா பிறந்தான். நான் பரமேஸ்வர அவதாரம் கொண்டு மங்கையை மணமுடித்தேன். மங்கையை மணமுடித்தாய், மனைவி ஆக்கினேன். அப்படி மனைவி ஆக்கி எனக்கு எத்தனை குழந்தைகள்? எத்தனை குழந்தைகள்? 2 ஆண் குழந்தைகள். யார் யார்? அதாவது வேலவன் விக்கினர். வேலவன் விக்கினர் 2 புத்திகளை பெற்றாலும் நான் கைலகரியில் வாழ்ந்திருந்தாலும் இன்று வந்த காரணம் நாம பேசிக்கிட்டு வச்சுக்க. ஆமா சார், 450 வயசுக்கு சாமி 30 வயசு எப்படி தள்ளுறதுனே எனக்கு பேசணும் முடிச்சுட்டு. அதனால எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எனக்கு தினந்தோறும் படி எனக்கு கூடிய வேலை. சாமி தினந்தோறும் படி அளக்கிறியா? ஆமா. ஓ, நீ தான் எல்லாத்துக்கும் படி அளக்கிறது? ஆமாடா. உயிரினங்கள் எத்தனை தெரியுமோ? எத்தனை? 84 சைவ வேதங்கள். நடப்பனை 21 லட்சம். 21. கால் இல்லாத ஊர்வது 21 லட்சம். 42. தண்ணீரை நீந்துவது 21 லட்சம். 63. பறவைகள் 21 லட்சம். 84. இப்படி 84 லட்சம் உயிர் ஜீவங்களுக்கு நான் படியளக்கக்கூடிய சர்வேஸ்வரர். ஏ சாமி, நீ தான் படி அளக்கிறியா? ஆமா. நீ படி அளத்தினா அந்த ஆயா ஏன் அப்படி சேர் மேல தூங்கிட்டு இருக்குது? அப்ப படி அளந்தா தூங்க மாட்டாங்க. ஆமா, படி அளக்குறேன் அளக்குங்க. ஏன் எத்தனை படி எடுத்துட்டு போற? சாக்கு பை எத்தனை எடுத்துட்டு போற? டேய், ஏன்டா இப்படி என்னை நிமிஷிக்க ஆளாக்குற? சாக்கில் எடுத்து போய் அளக்க முடியும்? நான் தான் படி அளக்குறேன் படி அளக்குறேங்கறியா? படி அளக்குறேன்னா மனிதர்கள் அவரவர்கள் என்ன எண்ணமோ எண்ணப்படி. ஓ, எண்ணப்படி. ஆமா. அந்த என்ன கல்லெண்ணா தேங்காய் மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் தோணுதோ நீ என்ன நினைச்சிட்டு வருவ? இன்னைக்கு நம்ம கூத்துக்கு போறோம். அதுக்கு உண்டான ஊழியம் கிடைத்தால் போதும் கடவுளை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான ஊழியம் கிடைக்கும். ஒரு 4 பேர் கம்மியா வந்தாங்களா, அவங்க இருக்கிறவங்க 3 வேச்சும் 4 வேச்சும் போட்டு வச்சு ஆகட்டும். நாம காமெடி வேச்சும் போட்டு நின்று 3000 வாங்கிட்டு வந்தாலும் வந்து ஏசாமி அங்கேயும் பாரு, என் தலைமையிலே ஏசாமி கை வைக்கிற. நீ தானே கேட்ட கேள்வி. உங்க உட்காந்து யாராவது கேட்டாங்களா? நீ தானே கேள்வி கேட்கற. நான் கேள்வி கேட்க. சரி கோவிக்க. அதனால கடவுளை இன்று எனக்கு வயிற்றுக்கு ஆதாரம் கிடைத்தால் போதும் அப்படின்னு வேணும்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்படி படி அளக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இருந்தாலும் நேரம் ஆகுது. ஒரே ஒரு எனக்கு எண்ணெய் மட்டும் படி அளக்க. நேற்று மணி 1 மணிக்கெல்லாம் குவார்டர் கடைக்கு சாத்தி விட்டாங்க சார். திறந்துட்டாங்க. 3 மணிக்கு. இன்னைக்கு 5 மணிக்கு தான் சாமி திறந்து. இல்லடா திறந்துட்டாங்கடா. திறக்க வச்சுட்டேன். திறக்க வச்சுட்டியா? ஏன்னா அந்த பழக்கம் எனக்கு உண்டு இல்ல. ஏ சாமி திறக்குதா? நீ எதை கேட்கற? இல்ல சாமி கடை திறந்துக்கிச்சான்னு தான் கேட்டேன். ஏய் பேச என்ன, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு தான் குண்டல் விடுவாங்க. சீக்கிரமாக என் மனைவியை பார்வைக்கு அழைத்து வா. நான் சொல்லிட்டு படியலுக்கு போக வேண்டும். அப்படியே உத்தரவாகட்டும். கேளுங்கள் சபையர்களே. கேளுங்கள் சபையர்களே. ஒன்னானப்பட்ட சிவபெருமானாகப்பட்டவர் படியளக்க போவதா இருந்தாலும் தன் மனைவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி அழைக்க உமா மகேஸ்வரி